ஓகே. ஸோ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாட் இஸ் ஐபி அட்ரஸ்? ஹவ் த கம்யூனிகேஷன் ஹேப்பன்? ஒரு அ இன்டர்நெட்ல ஒரு கம்யூனிகேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சி இப்ப இந்த உலகத்துல ரன் ஆகுற எல்லா டிவைஸ்க்கும் ஐபி அட்ரஸ் இருக்குது. ஈவன் உங்க மொபைல் கூட. இப்போ உங்க மொபைல்ல கூட நீங்க இன்டர்நெட் யூஸ் பண்றீங்க. அதுக்கு ஐபி அட்ரஸ் இருக்குது. அந்த ஐபி அட்ரஸ் எதுக்கு அப்படின்னா, இட்ஸ் யூஸ்டு ஃபார் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு கம்ப்யூட்டரும், இன்னொரு கம்ப்யூட்டரும் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா, எத வச்சு கம்யூனிகேட் பண்ணணும்? ஸோ இவரு கம்யூனிகேட் பண்ணணும். இப்ப எத வச்சு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா, ஐபி அட்ரஸ் வச்சு கம்யூனிகேட் பண்ணணும். இப்ப இதோட ஐபி அட்ரஸ் வந்து 192.168.1.10 அப்படின்னு இருக்குன்னா, இதோட ஐபி அட்ரஸ் வந்து 1.11. ஸோ அப்ப இந்த 2மே வந்து கம்யூனிகேட் பிட்வீன் த ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒய் த ஐபி அட்ரஸ்? ஒரு கம்ப்யூட்டர் இருந்தா, கம்ப்யூட்டர் நேம் இருக்கும், ஐபி அட்ரஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு, இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னா, இதுக்கு வந்து சிஸ்டம் 1ன்னு இருக்கும். சும்மா ஒரு நேம் வந்து வச்சுக்கிறேன். சிஸ்டம் 1ன்னு இருக்கும். சிஸ்டம் 1. சிஸ்டம் 2. நம்மள பொறுத்தவரைக்கும் சிஸ்டம் 1, சிஸ்டம் 2. பட் கம்ப்யூட்டர பொறுத்தவரைக்கும் ஐபி அட்ரஸ் தான். ஆர் மேக் அட்ரஸ். ஐபி அட்ரஸ் இல்ல மேக் அட்ரஸ் மூலமா கம்யூனிகேட் பண்ணும். த கம்ப்யூட்டர் கேன் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் த ஐபி அட்ரஸ். ஏன் அப்படின்னா, அந்த ஐபி அட்ரஸ் இருக்குல்ல, அந்த ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பைனரின்னு சொல்லுவோம். 0, 1 இருக்கு இல்லையா? அந்த 0, 1 பைனரி சொல்லுவோம். அந்த பைனரில இருந்து அந்த ஐபி அட்ரஸ் வருது. அத பத்தி இப்ப நம்ம வந்து பார்க்கலாம். நீங்க இன்டர்நெட்ல எதெல்லாம் ஆக்சஸ் பண்றீங்களோ, அது எல்லாமே ஐபி அட்ரஸ் மூலமா தான் ஒர்க் ஆகுது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்ப ஒரு Google ஓப்பன் பண்றேன். இப்ப www.google.com ஓப்பன் பண்றேன் அப்படின்னா, ஸோ இந்த google.com வந்து எனக்கு தெரியும். பட் கம்ப்யூட்டருக்கு google.comனு தெரியாது. த கம்ப்யூட்டர் ஒன்லி நோஸ் த google.com ஐபி அட்ரஸ். இந்த google.com இருக்கு இல்லையா? இதுக்கு ஐபி அட்ரஸ் இருக்கும். இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, கமாண்ட்ல போயிட்டு நீங்க google.com போட்டீங்கன்னா, இதுதான் கூகுளோட ஐபி அட்ரஸ். இப்ப நல்லா பாருங்க. இந்த இடத்துல ஜஸ்ட் ஐபி அட்ரஸ் குடுக்குறேன். என்டர் குடுக்குறேன். எனக்கு வெப் பேஜ் ஓப்பன் ஆகும். சி கூகுள் அப்படிங்கிறது ஒரு சர்வர். சரிங்களா? அந்த கூகுள் சர்வர்ல இருந்து தான் நமக்கு கூகுள் அப்படிங்கிற வெப் பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகுது. அப்ப நான் இங்க அந்த கூகுள கால் பண்றது எப்படி கால் பண்றேன்னா, ஒண்ணு google.com கால் பண்றேன். அத ஐபியா கன்வெர்ட் பண்ணி அது அங்கருந்து கால் பண்ணி கொண்டு வரும். அல்லது ஐபியா நான் குடுத்தேன் அப்படின்னா, அது google.com கால் பண்ணும். ஸோ வாட் எவர் இட் இஸ், இந்த கம்யூனிகேஷன் வந்து எப்படி நடக்குது அப்படின்னா, ஐபி அட்ரஸ் மூலமா தான் நடக்குது. இந்த உலகத்துல எல்லா கம்யூனிகேஷனும் ஐபி அட்ரஸ் மூலமா தான் நடக்குது. இந்த ஐபி அட்ரஸ் இல்ல அப்படின்னா, எந்த ஒரு கம்யூனிகேஷனும் எஸ்டாப்ளிஷ் ஆகாது. இப்ப உங்க மொபைல் இன்டர்நெட் யூஸ் பண்ணாலும் அது ஐபி அட்ரஸ் மூலமா தான் ஒர்க் ஆகுது. நீங்க எந்த ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணாலும் அது ஐபி அட்ரஸ் தான். ஐஆர்டிஎஸ் வெப்சைட், Facebook, Insta, YouTube, ஈச் அண்ட் எவ்ரி வெப்சைட் ஹாஸ் ஓன் ஐபி அட்ரஸ். இத பத்தி தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். ஐபி அட்ரஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஐபி அட்ரஸ்ல வந்து 2 டைப் ஆஃப் ஐபி அட்ரஸ் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, IPv4, இன்னொன்னு IPv6. IPv4, இன்னொன்னு IPv6. ஐபினா இன்டர்நெட் புரோட்டோகால். அதான் ஐபி அப்படின்னு நம்ம ஷார்ட்டா சொல்றோம். இன்டர்நெட் புரோட்டோகால். 4 அப்படிங்கிறது ஒரு வெர்ஷன். விங்கிறது வெர்ஷன். நம்ம யூஸ் பண்றது IPv4. நோட் பண்ணிக்கோங்க. நம்ம யூஸ் பண்றது IPv4 வெர்ஷன். IPv6ங்கிறது ரொம்ப லேட்டஸ்டான ஒரு இது. இன்னும் எங்கேயுமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. ஏன் IPv6 வந்துச்சு அப்படின்னா, IPv4ல வந்து ஐபி அட்ரஸ் வந்து ஆல்மோஸ்ட் காலியாகுற ஸ்டேஜ் ஆயிடுச்சு.
அதனால IP6 நிறைய ரீசன், செக்யூரிட்டி ரீசன், நிறைய ரீசனுக்கு IP6 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் ஸ்டில் நம்ம வந்து IP6க்கு இன்னும் மூவ் ஆகல. நம்மளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து மேபி IP6ல இருப்பாங்க. நம்ம வந்து இப்போ IP4ல தான் இருக்கோம். ஸோ இந்த IP அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 32 பிட் IP அட்ரஸ் சொல்லுவாங்க. பிட் IP அட்ரஸ். எப்படின்னா 32 டிவைடட் பை 4 போடுங்க, எவ்வளோ வருது? 8. ஒரு ஐபிக்கு வந்து 8 பிட், சரிங்களா? 8 8 8 8 which is called 32 பிட். உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், வைக்கிறேன். ஸோ ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 32 பிட் வந்து ஐபி அட்ரஸ். இதில் ஐபி செக்மெண்ட் இருக்கும். இப்போ இது ஐபி செக்மெண்ட். ஒரு ஐபி அட்ரஸ் வந்து இப்போ இருக்குன்னா 192 சீரீஸில் ஆரம்பிக்குது, ஒரு ஐபி ஆரம்பிக்குன்னா இது ஒரு 8 பிட். இப்போ இதில் பாருங்கள், இது ஒரு 8 பிட், இது ஒரு 8 பிட், 8 பிட் 8 பிட் 8 பிட் அப்படிங்கிறது எப்படி கால்குலேஷன் வரும்? இந்த மாதிரி இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 8 பிட். 0 இருந்தால் 0 இந்த இடத்துல. இதில் ஃபுல்லாக 1 இருந்துச்சு அப்படின்னா 255, மேக்ஸிமம் 255 வரும். இதில் ஃபுல்லாக 0 இருந்துச்சுன்னா 0 வரும். இப்போ இதில் பாருங்க 255 255 255 0 வருதா? அப்போ இதில் ஃபுல்லாக 1, இந்த செக்மெண்ட்டில் ஃபுல்லாக 1, இந்த செக்மெண்ட்டில் ஃபுல்லாக 1, இதில் ஃபுல்லாக 0. ஸோ விச் இஸ் கால் 255 255. இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா இது வந்து 255 வரும். எப்படின்னா 1க்கு இடத்துல 1 போட்டுக்கோங்க. இது எப்படி சொல்கிறேன், இது ஒரு சின்ன ஒரு மேக்ஸ் கால்குலேஷனில் வரும். 8 பிட்டுன்னு இருக்குன்னா சரி 8 பிட். இப்போ 1 2 4 8 16 32 64 16 32 64 128. ஸோ இந்த மாதிரி கணக்கில் வரும். இது எல்லாமே நீங்கள் கூட்டி கால்குலேட் பண்ணுறப்ப இதை கூட்டிங்க அப்படின்னா 255 வரும். இப்போ எல்லாத்தையும் கூட்டுங்க. 1 + 2 + 4 + 8 + 16 + 32 + 64 + 128 இது எல்லாமே நீங்கள் கூட்டினீங்கன்னா விச் மீன்ஸ் அடிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து 255 கிடைக்கும். ஸோ 255 அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் வேல்யூ, பைனரி வேல்யூ. இது வந்து 8 பிட், சரியா? இது எதுக்காக சொல்றேன்னா, இந்த கம்ப்யூட்டர் வந்துட்டு நம்பர்ஸை வந்து பைனரியா கன்வெர்ட் பண்ணி அது மூலமா கம்யூனிகேட் பண்ணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் அது 192.168.1.10 அந்த மாதிரி வச்சுப்போம். பட் கம்ப்யூட்டர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி பைனரிஸ். அதுக்கு வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து 1 தெரியும், இல்லை 0 தெரியும். இந்த 2 லாங்குவேஜ் மட்டும் தான் தெரியும். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கும். அதுல இருந்து தான் அந்த ஐபி அட்ரஸ் வந்து உருவாகுது. திஸ் இஸ் ஆரிஜின் ஆஃப் ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸ்ல வந்து ரேஞ்ச் நிறைய இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, டிஇ. நோட் பண்ணிக்கோங்க. ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் இது ஏ பி சி டிஇ. நம்ம மோஸ்ட்லி கிளாஸ் சி தான் யூஸ் பண்ணுவோம். நெட்வொர்க் கிளாஸ் சி யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப பெரிய நெட்வொர்க்லாம் பி யூஸ் பண்ணுவாங்க. பெரிய பெரிய என்டர்பிரைஸ் லெவலில் கிளாஸ் ஏ யூஸ் பண்ணுவாங்க. கிளாஸ் டி ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. கிளாஸ் இ ஐபி வந்து ரிசர்ச் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. லைக் இஸ்ரோ, நாசா, அந்த மாதிரி ரிசர்ச் பர்பஸ்ல வந்து கிளாஸ் இ ஐபி அட்ரஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சி, பி, ஏபிசி இந்த 3 ஐபி அட்ரஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது கிளாஸ் இது.
இதில் சி கிளாஸ் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அதை எப்படி ஆரம்பிக்கணும், இதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஏஐபினா 0ல இருந்து 126ல ஆரம்பிச்சா தட் இஸ் கால்டு கிளாஸ் ஏஐபி. 128ல இருந்து 191 ஆரம்பிச்சா தட் இஸ் கால்டு கிளாஸ் பிஐபி. 192ல இருந்து 223 வரைக்கும் இருந்தா தட் இஸ் அ கிளாஸ் சிஐபி. வி ஒன்லி யூஸ் கிளாஸ் சிஐபி. நம்ம வந்து கிளாஸ் சிஐபி தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். தென் கிளாஸ் டி 224 to 239, கிளாஸ் சி வந்து 240 2555. எந்த ஐபி ஸ்டார்ட் ஆகுதோ, உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து கூகுள் பிங் பண்ணோம் இல்லையா, இப்போ கூகுளோட ஐபி என்ன 142.250.183.78. இது என்ன ஐபி, என்ன கிளாஸ் இது? கேன் எனிஒன் டெல் மீ வாட் இஸ் த கிளாஸ் திஸ் இஸ் ஒன்? என்ன கிளாஸ்ல வருது? கிளாஸ் பி. கிளாஸ் பில வரும். இது எப்படி கிளாஸ் பின்னு சொல்றீங்கன்னா, இந்த ரேஞ்சுக்கு உள்ள ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, 192 128ல இருந்து 191க்குள்ள ஸ்டார்ட் ஆகுறதுனால இட்ஸ் a கிளாஸ் பி ஐபி. இப்போ இதே facebook.com பிங் பண்றேன். ஸோ இது 163ல ஆரம்பிக்குது. 163மே வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் பி ஐபி. IRTC வெப்சைட் என்ன? IRTC.co.in. ஸோ IRTC வெப்சைட் இதுதானே? இதை பாருங்க 209ல ஸ்டார்ட் ஆகுது. இதோட ஐபி பாருங்க 209. 209னா கிளாஸ் சில ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஐபியும் அந்தந்த கிளாஸஸ்ல இருக்கும். இந்த ரேஞ்ச் முக்கியம், இது நோட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி சின்ன கம்பெனியா இருந்தால் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் அதுக்கு மேல அப்படின்னா கிளாஸ் பி யூஸ் பண்ணுவோம். ரொம்ப பெரிய கம்பெனி இருந்தால் கிளாஸ் ஏ யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா ஐபி அட்ரஸ் நிறைய கிடைக்கும். நீங்க ஒவ்வொரு கிளாஸும் போக போக ஐபி அட்ரஸ் நிறைய கிடைக்கும். கிளாஸ் ஏல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நெட்வொர்க் 126 நெட்வொர்க் கனெக்ட் பண்ணிக்கலாம். பியில் பார்த்தீங்கன்னா இந்த கவுண்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம். சியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நெட்வொர்க்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் பெர் நெட்வொர்க் மேக்ஸிமம் கிளாஸ் சியில் வந்து 192 கனெக்ட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எப்படி ஐபி அலோகேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். இப்போ என்னோட ஆஃபீஸில் ஒரு 200 கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஐபி வந்து அலோகேட் பண்ணணும். எப்படி அலோகேட் பண்ணுவாங்கன்னா, (192.168.1.1), 1.2, 3, 1.4, 1.5 அப்படியே போய்கிட்டே இருக்கும். 1.6, 1.7, 8, 9, 10 அப்படின்னு எது மேக்ஸிமம் எவ்வளோ போகும் அப்படின்னா 255 வரைக்கும் போகும். ஓகே, இப்போ என்கிட்ட மொத்தம் 2000 பிசி இருக்கு, 2000 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. அப்போ இந்த 255 பத்தாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் இந்த 255 முடிஞ்ச பிறகு நான் என்ன பண்ணுவேன், 192.168.2.1, 2.2, 2.3, 2.4, 5, 6 அப்படி இது 255 வரைக்கும் போகும். அப்புறம் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா 192.168.3.1, 2, 3 இந்த மாதிரி இதே மாதிரி மேக்ஸிமம் இது 255 வரைக்கும் இங்கே போகும். இது 255 வரைக்கும் போகும். அதுதான் இங்கே வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் பெர் நெட்வொர்க். ஒரு நெட்வொர்க் 256 கனெக்ட் பண்ணிக்கலாம். வேற கிளாஸ் பியில் பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் 65,000 இது கனெக்ட் பண்ணிக்கலாம். சரி, கிளாஸ் பியில் 191, 163 அந்த மாதிரி வரும். அதை நம்ம இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இதே மாதிரி 65,000 கம்ப்யூட்டர்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். தென் ஒவ்வொரு கிளாஸ்க்கும் சப்நெட் மாஸ்க்னு சொல்லி நம்ம வந்து கொடுக்கணும். இந்த சப்நெட் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏக்கு வந்து 255.00, பிக்கு வந்து 255.55.00, சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.255.0. நோட் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு டெஸ்க்டாப் சப்போர்ட் இன்ஜினியரா இருந்தீங்கன்னா இந்த சப்நெட் மாஸ்க்
கேட்வே, ஐபி அட்ரஸ் இந்த 3மே நீங்க கான்ஃபிகர் பண்ணுவீங்க. அடிக்கடி கான்ஃபிகர் பண்ணுவீங்க. நம்ம எதுக்காக கான்ஃபிகர் பண்றோம்? எதுக்காக சப்நெட் மாஸ்க் குடுக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஐபி அட்ரஸ் பார்த்தோம். அந்த ஐபி அட்ரஸ்ல கிளாஸ் ஏ, பி, சி, டி, ஈன்னு பார்த்தோம். இதிலே வந்து பிரைவேட் ஐபி, பப்ளிக் ஐபின்னு பிரிச்சிருக்காங்க. இந்த ஐபி அட்ரஸ்லயே பிரைவேட் ஐபி, பப்ளிக் ஐபின்னு பிரிச்சிருக்காங்க. எதெல்லாம் பிரைவேட் ஐபி யூஸ் பண்ணலாம், எதெல்லாம் பப்ளிக் ஐபி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். அது எக்ஸாம்பிள் கிளாஸ் ஏல பார்த்தீங்கன்னா, இந்த 10 சீரிஸ்ல ஆரம்பிக்கிறது எல்லாமே பிரைவேட் ஐபி. அதாவது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் பில 172ல ஆரம்பிக்கிறது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் சில 192, 168 நான் வந்து 192, 168 போட்டேன்ல. எதுக்காக அதையே நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, அந்த ஐபி சீரிஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். பிரைவேட் ஐபில. மத்த ஐபி யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, மத்த ஐபி எல்லாமே பப்ளிக் ஐபி. வாட் இஸ் பப்ளிக் ஐபி அப்படின்னா, ஐபி கேன் பி பர்ச்சேஸ்டு. இப்ப உங்களுக்கு ஒரு வெப்சைட் வேணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப இது எல்லாமே பப்ளிக் ஐபி. இது ஒரு பப்ளிக் ஐபி. இது வந்து கிளாஸ் ஏ பில ஒரு பப்ளிக் ஐபி. இது கிளாஸ் சில ஒரு பப்ளிக் ஐபி. இந்த பப்ளிக் ஐபி நீங்க வந்து காசு குடுத்து வாங்கணும். GoDaddy வெப்சைட் இருக்கு இல்லையா? உங்களுக்கு வெப்சைட் தேவைப்படுது. அந்த வெப்சைட் வந்துட்டு நீங்க லான்ச் பண்ண போறீங்க. நீங்களே ஒரு சின்ன ஒரு அ Amazon மாரி லான்ச் பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த வெப்சைட் நேம் வந்துட்டு நீங்க வச்சிருக்கணும். அப்ப அந்த வெப்சைட்க்கு ஒரு ஐபி அட்ரஸ் வாங்கணும். தட் இஸ் கால்ட் பப்ளிக் ஐபி. பப்ளிக் ஐபினா யாருனாலும் எங்க இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் கால்ட் பப்ளிக் ஐபி. பிரைவேட் ஐபினா உங்களோட ஆஃபீஸ்க்குள்ள மட்டும் தான் வொர்க் பண்ண முடியும். சரிங்களா? அதான் பிரைவேட் ஐபி. உதாரணத்துக்கு இப்ப இது என்னோட ஆஃபீஸ் பெர்மிஸ். என்னோட ஆஃபீஸ்ல சிஸ்டம்ஸ்லாம் இருக்கும். இந்த மாரி இருக்கும். இது எல்லாமே பிரைவேட் ஐபி தான் குடுத்திருப்பாங்க. இப்ப நான் வேற ஏதோ ஒரு லொகேஷன்ல இருக்கேன். சரிங்களா? நான் வந்து இதுல ஒன் ஆஃப் த சர்வர் வந்து வெப் சர்வர்ன்னு வச்சுப்போம். வெப் சர்வர்னா அந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ணணும். அப்ப அந்த வெப்சைட்ட நீங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்டின்னா, இதுக்கு நீங்க பப்ளிக் ஐபி வாங்கணும். காசு குடுத்து வாங்கணும். பப்ளிக் ஐபி மூலமா தான் யூ கேன் ஆக்சஸ் ஃப்ரம் பப்ளிக் இன்டர்நெட். நீங்க இந்த பப்ளிக் ஐபி வாங்கலாட்டி இந்த வெப்சைட்ட உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த வெப்சைட் வந்து அந்த கம்பெனிக்குள்ளேயே மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியுமே தவிர, கம்பெனிக்கு வெளியில பப்ளிக்கா யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாது. லைக் இந்த Google இவங்கலாம் வாங்கியிருக்காங்க இல்லையா? இது வந்து Facebookோட பப்ளிக் ஐபி, இது Googleோட பப்ளிக் ஐபி. இந்த மாரி ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒரு பப்ளிக் ஐபி இருக்கும். நாட் ஒன்லி ஃபார் வெப்சைட். உங்களுக்கு பிரைவேட்டா ஒரு சர்வர வந்து எங்க இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணணும் அப்டின்னா, யூ கேன் கோ ஃபார் பப்ளிக் ஐபி. இந்த ஐபி வந்து நீங்க வந்து டொமைன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அது மூலமா காசு குடுத்து வாங்கணும். நெறைய வெப்சைட் இருக்கு. GoDaddy இருக்குது. இந்த மாரி நெறைய வெப்சைட் இருக்கு. அவங்களுக்கு போய் நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுல என்னென்ன ஐபிலாம் பப்ளிக்கா யூஸ் பண்ணலாம் அப்டின்னா, இந்த சீரிஸ் மட்டும் தான் நீங்க பிரைவேட்டா யூஸ் பண்ண முடியும். விச் மீன்ஸ் கிளாஸ் ஏல 10 சீரிஸ் மட்டும் நீங்க ஆஃபீஸ்க்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் பில 172.16 சீரிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 31 வரைக்கும். கிளாஸ் சில 192, 168 மேக்ஸிமம் 255 வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆஃபீஸ்க்குள்ள யூஸ் பண்றது. இது தவிர்த்து ஆஃபீஸ்க்கு வெளியில உங்களால இது வந்து கம்யூனிகேட் பண்ணாது. அப்படி பண்ணணும் அப்படின்னா பப்ளிக் ஐபி வந்து வாங்கணும். அப்படி பப்ளிக் ஐபி வாங்கணும்னா அதுக்கு நீங்க காசு பே பண்ணி ரிசர்வ் பண்ணணும். அதான் பப்ளிக் ஐபி. தென் நெக்ஸ்ட் பார்ட் அபிபா ஐபின்னு ஒரு ஐபி இருக்குது. ஸோ அபிபா ஐபி அப்படிங்கிறது லூப் பேக் ஐபின்னு சொல்லுவோம். அல்லது அபிபா ஐபின்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி ஐபி அட்ரஸ் வந்து எப்படி அலோகேட் பண்றதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப இந்த சிஸ்டம்லாம் இருக்கு இல்லையா? 2000 சிஸ்டம் இருக்குன்னு சொன்னேன். அந்த 2000 சிஸ்டம்லயும் ஐபி எப்படி அலோகேட் பண்றது? தேர் இஸ் எ சர்வர் கால்ட் DHCP சர்வர். DHCPன்னு ஒரு சர்வர் இருக்கும். இந்த DHCP சர்வர் வந்து will allocate the IP address automatically to all the computers. உங்க என்வைரன்மென்ட்ல 2000 பிசி இருக்குன்னா, ஒவ்வொரு பிசிலயும் நீங்க போய் மேனுவலா ஐபி மாத்திக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப DHCP சர்வர் போட்டு அதுல ஆட் பண்ணிட்டோம்னா, the DHCP will
allocate the IP address automatically. அதுவே வந்து ப்ராப்பரா allocate பண்ணிரும். இந்த சர்வருக்கு IP கொடுத்தா அந்த IP கொடுக்காது, மாத்தி கொடுக்கும். கரெக்டா ஆர்டர் படி மாத்தி கொடுக்கும். ஒரே IP வேற சிஸ்டம்க்கு கொடுக்காது. சம்டைம்ஸ் இந்த DHCP அவைலபிள் இல்லாம இந்த கிளையண்ட் கம்யூனிகேட் பண்ணாம இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு IP எடுத்துக்கும். That IP is called APIPA IP. ஆட்டோமேட்டிக் பிரைவேட் IP address. நோட் பண்ணிக்கோங்க. APIPA ஆட்டோமேட்டிக் பிரைவேட் IP address. ஸோ அந்த IP வந்து 169ல ஸ்டார்ட் ஆகும். உங்க சிஸ்டம்ல வந்து 169ல IP ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அந்த IP ஆட்டோமேட்டிக்கா அதுவே எடுத்துச்சுன்னா கம்யூனிகேட் பண்ணாது. வேற எது கூடயும் கம்யூனிகேட் ஆகாது. எகைன் நீங்க வந்து மேனுவலா மறுபடியும் ஒரு IP கான்ஃபிகர் பண்ணணும் அதுக்கு. 192 இருந்தாலும் சரி 10 இருந்தாலும் சரி எகைன் வந்து அந்த APIPA IPல வந்து நீங்க மறுபடியும் அதை எடுத்துட்டு நீங்க கான்ஃபிகர் பண்ணணும். நீங்க எப்ப அந்த APIPA IP வந்து பாக்குறீங்களோ அப்ப அஸ்யூம் தட் அந்த சிஸ்டம் வந்து கம்யூனிகேஷன்ல இல்லைன்னு சொல்லி நீங்க வந்து முடிவு பண்ணிக்கலாம். எப்ப வந்து IP வந்து ஆட்டோமேட்டிக் அசைன் ஆகாம ஏதாவது பிரச்சனை வர்றப்ப இந்த APIPA IP வந்து ஆட்டோமேட்டிக் அசைன் ஆகும். சரிங்களா? நம்ம சில சர்வர்ஸ்க்கு மட்டும் மேனுவலா IP வந்து என்டர் பண்ணுவோம். சில கிளையண்ட்டுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா DHCP சர்வர் மூலமா பண்ணுவோம். நம்ம ESXi, ஹைப்பர்வைசர், விண்டோஸ் சர்வர், AD சர்வர் இதுக்கு எல்லாமே மேனுவல் IP தான் நம்ம வந்து குடுப்போம். அத நோட் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக் IP வந்து எங்க குடுப்போம் அப்படின்னா, DHCP சர்வர் மூலமா ஒரு கம்பெனி இருக்கு. அங்க 2000 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா, அங்க லேப்டாப், டெஸ்க்டாப் எல்லாமே இருக்கும் இல்லையா? அப்ப அந்த இடத்துல we will go for automatic IP. சர்வர்ல ஃபுல்லாவே வந்து நம்ம வந்து மேனுவலா தான் IP கான்ஃபிகர் நம்மளே போய் தான் IP கான்ஃபிகர் பண்ற மாரி இருக்கும் சர்வர்ல. இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே பண்ற மாரி இருக்கும். சார் இந்த இடத்துல லூப் பேக் IP. ஆட்டோமேட்டிக்னு சொல்றது வந்து சார் சொல்லுங்க ஆட்டோமேட்டிக்கா IP புரியல. கான்ஃபிகர் ஆகுன்னு சொல்றது வந்து DHCP சர்வர்ல இருந்து தானே சார்? ஆமா DHCP டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் புரோட்டோகால். நம்ம DHCP சர்வர் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். விண்டோஸ் சர்வர்ல கான்ஃபிகர் பண்ணணும். அது மூலமா நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. தென் இதுல லூப் பேக் ஐபின்னு ஒரு ஐபி இருக்குது. ஸோ லூப் பேக் ஐபினா 127ல ஆரம்பிச்சு அது வந்து லூப் பேக் ஐபி. இப்ப உங்களோட லேப்டாப் இருக்கு அல்லது உங்களோட டெஸ்க்டாப் இருக்கு அப்படின்னா அதுல நெட்வொர்க் கார்டு இருக்கும். அந்த கார்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணணும். அப்ப வந்து இந்த லூப் பேக் ஐபி போட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். எப்படி போடணும்? பிங் 27.0. ஸோ இது வந்து லூப் பேக் ஐபி 127.0.0.1 அப்படிங்கிறது உங்களோட லேப்டாப்லயோ உங்களோட கம்ப்யூட்டர்லயோ நெட்வொர்க் கார்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணணும். அப்படி செக் பண்றதுக்கு இந்த ஐபி போட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ பிங் ஆச்சு அப்படின்னா ப்ராப்பரா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இங்க பிங் ஆகல அப்படின்னா உங்க நெட்வொர்க் கார்டுல ஏதாவது பிரச்சனைன்னு அர்த்தம். உங்க நெட்வொர்க் கார்டு இருக்கு இல்லையா? உங்க டெஸ்க்டாப்ல நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம்ல, கேபிள் கனெக்ட் பண்ணுவோம்ல, அந்த நெட்வொர்க் கார்டு, அந்த கனெக்ட் பண்ற போர்ட், நெட்வொர்க் போர்ட், இந்த போர்ட் ஏதோ பிரச்சனையா இருந்தா அது பிங் ஆகாது. ஸோ இது வந்து ட்ரபிள் ஷூட்டிங்ல உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த லூப் பேக் ஐபி அப்படிங்கிறது நீங்க ஏதாவது ட்ரபிள் ஷூட் பண்றப்ப யூஸ் ஆகும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லூப் பேக் ஐபி இதுக்கு பேர் லூப் பேக் ஐபி 127.0.0.1. இப்ப ஐபி வந்து கான்ஃபிகர் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். Turkey. இருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஐபி எப்படி கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா இங்க இந்த இருக்கு இல்லையா அந்த ஐக்கானை நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஓப்பன் ஆகும். நெட்வொர்க் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும்.
என்னன்னா ஐபி கான்ஃபிகரேஷன். உங்க லேப்டாப்லயோ இல்லை டெஸ்க்டாப்லயோ நீங்க ஐபி கான்ஃபிகர் பண்றீங்கன்னா ரன்ல போயிட்டு ரன்ல போங்க. போயிட்டு ncpa.cpl அப்படி டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். இந்த ப்ராம்ப்ட் வந்து இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரும். இதுல IPv4 அப்படிங்கறத நீங்க டபுள் கிளிக் பண்ணணும். IPv4 டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா there is option for use the following IP address அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல IP address கொடுக்கணும். IP address, subnet mask, default gateway, preferred DNS. IP address அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் சர்வரை கம்யூனிகேட் பண்றதுக்கு இந்த IP address கொடுப்போம். சப்நெட் மாஸ்க் வந்து டிஃபால்ட்டா 255.255.250. அது இது என்ன IP 172 அப்படிங்கிறது என்ன கிளாஸ் இது? Yes, what is 172? Class? B, sir. Class B IP. So class B IP க்கு வந்து 255.255.250 கொடுக்கணும். கொடுத்திருக்காங்க. Then default gateway வந்துட்டு default gateway வந்து எப்பயுமே வந்து செக்மெண்ட் வந்து 1 கொடுக்கணும். 1 கொடுத்தா தான் டிஃபால்ட் கேட்வே வந்து உங்களுக்கு வரும். எப்பயுமே வந்து டிஃபால்ட் கேட்வே வந்து மோஸ்ட்லி இந்த இடத்துல 1 இருக்கும். டிஎன்எஸ் சர்வர் வந்து உங்க கம்பெனில என்னென்ன டிஎன்எஸ் சர்வர் வச்சிருக்காங்களோ அந்த டிஎன்எஸ் சர்வர் வந்து நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஐபி அட்ரஸ், சப்நெட் மாஸ்க், டிஃபால்ட் கேட்வே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்க கான்ஃபிகர் பண்றீங்கன்னா உங்க கம்பெனில என்ன ஐபி செக்மெண்ட் யூஸ் பண்றாங்கன்னு நீங்க பார்க்கணும். பார்த்துட்டு அவங்க அந்த ஐபியை வந்து ரிசர்வ் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க அதை வந்து நம்ம இங்க கொடுத்துக்கலாம். அல்லது டிஹெச்சிபியா இருந்தா அப்டைன் ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்கலா அதுவே ஒரு ஐபி எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டிஹெச்சிபி அது. ஸோ ஐபியில் டவுட்ஸ் இருக்கா டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. வில் க்ளோஸ் த செஷன். கேஸ் இதில் டவுட் இருக்கா? ஓகே, ஸோ டவுட் இல்லாட்டி க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே சார். புரிஞ்சு